10 ஸ்லோ இருங்க பிரேக் பிடிங்க இருங்க வர போகிற பாதை தெரியலையே யார் தந்த விதியோ தூரத்தில் வரும் வெளிச்சம் எல்லாம் நீ செல்லும் வழியோ இங்க பறந்து கிடக்கும் பூமி உனக்கும் தந்ததையா இங்க இருக்கும் அத்தனை சாமி உனக்கு சொந்தமையா உன் கவலையெல்லாம் தூசா பறக்கட்டும் ராசா இனி உனக்கு நான் ஒரு காலம் பொறக்கட்டும் ராசா பார்த்தீங்களா காவேரிப்பட்டினமோட ஸ்ட்ரீட் சென்டராக இருக்கும். காலையிலே பாருங்கள் ஒரு 7:15 தான் டைமு. செம்ம பிஸியாக இருக்குது பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. இதுதாங்க காவேரிப்பட்டினம் மெயின் ஸ்ட்ரீட், மெயின் ரோடு. எப்பவுமே எனி டைம் இங்கே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளோட மீட்டிங் பாயிண்ட் இந்த பாய்ஸ் ஸ்கூல் சைட்டில் இருக்கிற அந்த ரைட் சைடு எடுத்தால் டுவர்ட்ஸ் பாலக்கோடு போகிற வழி அது. அங்கே தான் நான் வந்து சதீஷை மீட் பண்ண போகிறேன். இந்த நம்ம பையன் வந்துட்டான். ஆஃப்டர் அ லாங் டைம். புது ஹெல்மெட்டா? செமையாக இருக்குது. போமா? மேப் போட்டிருக்கியா? ஒரே ரோடு தான் போ. அந்த 4 ரோடு ஜங்ஷன் வரும், அதில் ரைட் எடுத்து மாரண்டல்லி போவோம் நம்ம. ஓகே, ஓ போகலாம். டுவர்ட்ஸ் பாலக்கோடு ரோடு என்ட்ரு ஆகிட்டோங்க. சான்ஸே இல்லை. காலையில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மரங்கள்லாம் ஒரு காலத்தில் கிருஷ்ணகிரியில் இப்படி தாங்க இருந்தது. கிருஷ்ணகிரி ஹைவேயாக இருக்கட்டும், ராயக்கோட்டை ரோடாக இருக்கட்டும், எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? 2 சைடும் மரம். இப்போ மொத்தமாக ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது எனக்கு அந்த பழைய மெமரிஸ்லாம் வருது. சின்ன வயசில் இந்த 2 சைடும் மரங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்கோடு ரோட்டில் இருந்த ரைட் எடுத்து மாரண்டல்லி போகிற ரோடு என்ட்ரு ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸுங்க மாரண்டல்லி. அங்கேருந்து மேபி அனதர் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். இந்த ரைடு வந்து இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் தான் இருக்க போகுது. நம்மளுக்கு அந்த காவேரிப்பட்டினம் வர வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த நேஷ்னல் ஹைவே. அதை தாண்டி நம்ம வந்து சிங்கிள் ரோட்டில் தான் போயிட்டுருக்கணும். ஆனால் இது செம்மையாக இருக்குங்க. யாரும் உங்களுக்கு பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஜாலியாக ரைட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஒரு மாதிரி டிராஃபிக்காக அந்த விஷயமே இல்லை இதில். என்ன நாய் அப்பப்போ குறுக்க வருது. சொல்லிகிட்டே இருந்தேன், ஒன்று வந்துருச்சு ரைட் சைடில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃப்டி நம்ம கையில் தான் இல்லையா? ஸோ கொஞ்சம் சேஃபராக போய்க்கிறது நல்லது. ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஆத்திரப்பட்டு ரைட் ஏறிடக்கூடாது. அவங்களும் ஃபோர்ஸாக வருவாங்க. உஷாராக போய்க்கணும். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ணுறோம். வந்துட்டாங்க டுவோர்ட்ஸ் என்ன சாமி
சென்னராயசாமி டெம்பிள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் ஸ்ட்ரெச் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து வாட் இஸ் திஸ் பிளேஸ், மாரண்டல்லிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். நம்ம ஆஃப் ரோட் ஸ்ட்ரெச் வந்து நெருங்கிட்டுருக்கோம். பெஸ்ட்டு ஊருக்குள்ளே போகிறதும் நல்லா தாங்க இருக்குது. அந்த அந்த டெம்பிளாடா தம்பி, அங்கே போகிறோமா? ஓ, அங்கே டாப்பில் ஒரு டெம்பிள் தெரியுது பார்த்தீங்களா? காய்ஸ், இப்போ நான் ஏதோ ஃபன் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. அங்கே பாருங்கள், டாப்பில் ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் போவோம். இதுதான் அந்த சொன்னேன் ஆஃப் ரோட் பேட்ச். மழை காலத்துலலாம் கன்ஃபார்மாக வழுக்கி விடும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ கைஸ், இந்த ஆமாம், இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்குது. ஆஃப் ரோடு. ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தங்க வேகமாக வராங்க, வழி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்களா கிளைம்பு, கோப்ரோவில் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல. ஸ்டீப் கிளைம் தான். ப்ரோ எங்கேயுமே நிறுத்த வேணாம், ஒரு ட்ராக் பிடிச்சி போயினே இருங்க, மேடு அழுத்திக்கிட்டே இருங்க. மண் இருடா வீணா போனவன் ஒரு ட்ராக்கு பிடிச்சா கரெக்டாக முன்னாடி வந்து நிற்கிறான். யாரா நீங்கெல்லாம்? இது என்ன ஹைவேஸில் 100 கிலோமீட்டரில் க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி யாரா வந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. டேய், நீ ஒரு வாட்டி 2 வாட்டி வந்துட்டேன்றக்காக இப்படியெல்லாம் எங்களை இன்சல்ட் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. பத்து. ஸ்லோ. இருங்க. பிரேக் பிடிங்க. இருங்க வரேன். இருங்க ஒன்றும் இல்லை இருங்க வரேன். ஸ்லைட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் இதுதாங்க பிரச்சனை. அவர் விழுந்தார். விழல, வண்டி சாய்ச்சிட்டார். ஐயா அப்படியே இருங்க. ஐயா இங்கே பாருங்க. கண்டென்ட் என்னாச்சு? எதா ஸ்லைட் ஆயிடுச்சு. அதான் நான் தான்டா சொல்லணும். ஓகே. 825 mm தானே வச்சுருக்கீங்க சீட் ஹைட்டு? 15 820 825. ஓகே, தூக்கலாமா? எப்படி தூக்குறீங்க? நீங்கள் தான் தூக்கணும். இப்படி வாங்க. பின்னாடி சாஞ்சி சீட்டு கீழே. முடியுமா? ஹெல்ப் பண்ணுவா. சீட்டு மேலே உட்காருங்க முதல்ல. இருங்க. இப்படி வாங்க. உக்காரணும்ல. சரி வாங்க, 2 பேரும் சேர்ந்து தூங்குவோம். 1 2 மலமாடு மலமாடுங்க. ஏங்க, ராயல் என்ஃபீல்டு இரும்பு வண்டி. இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் கரெக்டாக அதை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க இருங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போடுங்க ப்ரோ. திரும்புங்க, ஒன்றாவது நான் பிடிச்சிருக்கேன். போட்டிங்களா?
அம்மாடி கைஸ், இந்த மலை மாடை வாங்கினா இதுதாங்க நிலமை. சாரி ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாங்க மலை மாடு தான். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால். ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் நிஜமாகவே வெயிட்டு தாங்க. பாருங்கள், நாங்கள் வந்து ரூட்டு செம்ம ஸ்டீப்புங்க. இந்த வீடியோவில் வந்து அந்த அளவு தெரியல, பட் கீழே இருந்து செம்ம ஸ்டீப்பு. ப்ரோ என்ன ஆச்சு? இது அந்த இடத்துல அந்த கல் இதில் இதாகும் போது பைக்கில் டயர் பேக் டயர் ஸ்கிட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பண்ண முடியல. புல் லைட்டாக சாஞ்சிருச்சு. விளையாடலாம் இல்லை, ஜஸ்ட்டு பேலன்ஸ் பண்ண முடியாமல் நின்று சாஞ்சிருச்சுங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக கிராஷ் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டே ஆகணும். ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போய் வெயிட்டை குறைக்கணும். கரெக்டு, இதுதான் அந்த ஸ்பாட்டு. ஸோ கைஸ், ஆஹா ஏன் இப்படி ரோல் ஆகுது? ஏங்க இந்த கிராவலே ஒரு மாதிரி இருக்குங்க. உள்ள டயர் கிரிப்னஸ் கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல. ரொம்ப ஸ்லைட் ஆகுது. என் டயரு கிரிப்பே போயிடுச்சா என்னன்னு தெரில. அதே தான். வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் பேசிகிட்டு இருந்தோம். சும்மா பேசிகிட்டு இருந்தோம். இப்போது வந்து டுவர்ட்ஸ் கோயிலுக்கு போகலான்னு ஸ்டெப் ஏற போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்குது. எப்படியும் ஒரு 200-300 படி வரும்னு சொல்கிறாங்க. எப்படின்னு தெரில. இதில் என்னென்னா நம்ம கியர்ஸ் எல்லாம் போட்டு தான் ஏறி ஆகணும். லெட்ஸி. ஏற்கனவே நம்ம படி ஏறினா பயங்கரமாக மூச்சு வாங்கணும். இதில் ஹெல்மெட்டு எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம இன்றைக்கி ஏறி ஆகணும். சரி வாங்க பார்க்கலாம். வந்தாச்சு.
ஒரு நல்ல வியூ பாயிண்ட் காட்டணும்ல உங்களுக்கு. அப்போ கன்ஃபார்மாக ஏறிதான் ஆகணும். என்னங்க ஜஸ்ட் ஒரு 50 படி தானே ஏறி இருப்பீங்க? 10 நிமிஷம் 10 படி மேலே வரட்டும். பகத் ப்ரோ எஸ்டிபி மாதிரி முத்து மாண்டி கட்டி எப்பவே அப்படி பாடிட்டே வருவார் பாரு. மூச்சு இல்லை அப்படி கிடையாது, பாட மாட்டாரு. பாடி முடிச்ச அப்புறம் வர மாதிரி பாடி முடிச்ச உடனே ஒரு பெரிய மூச்சு வாங்குவா பாருங்க, அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருப்போம். இந்த காதல் மறுபடியும் என்ன சொல்கிறேங்கண்ணா, இன்னும் கீழே சில மலை கிராமங்கள்லாம் இருக்காம்மா. கீழேருந்து இங்கேருந்து நடந்தே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்து வந்துடுவாங்களாம்மா. 4 பக்கமும் ரோடு இருக்கான், 4 பக்கமும் நடந்து வந்துடுவாங்களா. அந்த 2 பேர் ஸ்ப்ளெண்டரில் வந்தாங்கல்ல, இந்த சைடில் யாரும் வந்துட்டு இருக்காங்கன்னு கால் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபோன் கால் இல்லை, மவுண்டன் கால். எப்படி அது? ஏலே கைஸ், இது வரைக்கும் நல்லா ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே பாருங்களேன். ஐயோகோ, என்ன இது சத்திய சோதனை ப்ரோ. எப்படி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மைண்ட் வாய்ஸ் அப்படித்தான் இருக்குது. சிலு என்ன குளிர் அடிக்குதா ஏங்க? நாங்கள் கிட்ட வரும்போது நீங்கள் மேலே ஏறி போய் நின்றுக்கிறது. ஸோ கைஸ், மூச்சு பயங்கரமாகுது. ஒரு வழியாக டாப் கிட்ட வந்துட்டோம் பாருங்களேன். ஆமாம், சரி, பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஹாய் கைஸ், செல்ஃபி வீடியோவா பேக் வீடியோவா? இப்போ பார்த்தீங்களா, நம்ம வேலையை வந்து நம்ம ராகவன் ப்ரோ பார்த்துட்ருக்காரு. கீழேருந்து ஏறி வந்தது முடியல, செம்ம மூச்சு வாங்கிருச்சு. இப்போ உங்களுக்காக கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த வியூவெல்லாம் பயங்கரமாக காமிச்சிருக்காரு பாருங்கள். இதுதான் நம்ம பாய்ஸ் வந்துட்டுருக்காங்க, அது ஜூம் பண்ணுங்க ப்ரோ. ஸோ கீழே நம்ம பசங்க ஒரு 4 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்தே ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து கீழேருந்து மேலே வந்ததெல்லாம் நல்லா தெரியுதுங்க. ஓ ஸோ காய்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்றாய சாமி பெருமாள் கோயில். என்னென்னா பேக்ரவுண்டில் இந்த ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. பெருமாள் இதான் நாங்கள் வந்து ரோடு. வாழ்வே வளமே திருமாலே, பரமழை பொழியும் பெருமாளே. வாழ்வே வளமே திருமாலே, பரமழை பொழியும் பெருமாளே. சென்றாய சாமி திருக்கோயில் பர்மிஷன் கேட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி தான் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர அலங்காரம் பண்ணியிருந்தாங்களாமா. ஸோ யாருக்கும் கிடைக்காத தரிசனம் இங்கே பாருங்க, உங்களுக்காக லைவாக கொண்டு வரும் பாருங்கள். இங்கே கீழே இருக்கிறது தான் சுயம்பு லிங்கமாக. விஷ்ணு.
சரிங்க சரிங்க. சுயம்புனாலே லிங்கமே. ஆமாங்க, டங் ஸ்லிப் ஆகிடுச்சு. சுயம்பு விஷ்ணுவா? கட் பண்ணிக்கலாம் தம்பி.